நான் சொல்ற இந்த 4 விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலியமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேனேஜர் ஆர் ப்ராஜெக்ட் எக்ஸ்பர்ட் ரேஞ்சுக்கு உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். நம்பர் 1, டாக்குமெண்டேஷன் நாலேஜ். நிறைய பெரிய கம்பெனில ஒர்க் பண்ற பசங்க நிறைய சேலரி கிடைக்க மாட்டேங்குது சார், எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, டாக்குமெண்டேஷன் நாலேஜ்ல நாங்க ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றதா பார்க்க முடியுது. டாக்குமெண்டேஷன் நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ISO 9001 2015 கோர்ஸ் தான் நான் பொதுவாக சஜஸ்ட் பண்றது உண்டு. இந்த ISO ஸ்டாண்டர்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாலேஜ் உங்க கெரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 2, ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்க்கும்போது நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் 2 வகையா பிரிக்கலாம். நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்றது ISI அண்ட் IBR இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சொல்லலாம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னு சொல்றது ASME அண்ட் ASTM, EN, DIN, BIS இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. இந்த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸோட நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியருக்கு ரொம்பவே முக்கியம். நம்பர் 3, லீன் கோர் டூல்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோல இதை பத்தி பேசியிருக்கேன். APQP, PPOP, FMEA, MSA, SPC இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல்ல லீன் ப்ராக்டிசஸ் நிறைய இருக்கு. இது ரொம்பவே ஒரு இன்ஜினியருக்கு தேவையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். நம்பர் 4, வெல்டிங் அண்ட் ப்ராசஸ் நாலேஜ். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வெல்டிங்கை பற்றியும் ப்ராசஸ் நாலேஜ் பற்றியும் ரொம்பவே தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ASME செக்ஷன் 9 அப்படிங்கிறது வெல்டிங்கை பற்றி பேசக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஸ்டாண்டர்ட். என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ அதோட ஃபுல் ப்ராசஸ் நாலேஜ் இருக்கும்போது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இண்டஸ்ட்ரியில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நான் பேசின விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக தனியாக ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கமெண்ட்ல PDFன்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.